சிறப்பான சம்பவம், மைக்க தொலைச்சு விட்டோம். பையர் தான் இதுக்கப்புறம் அவ்வளோதான். வந்து போயிடுறேன். பாய் பாய், போயிடு. அப்படியே வந்துடாத. ஃப்ரீயாவே விட்டுருக்கலாம். வடக்கு நண்பர்கள் தொழில் ரொம்ப பிரச்சனையா இருக்கு. ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருக்கு. ஃபர்ஸ்ட் இங்க வந்து நாங்க வந்து ஏர் ஷோக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஆனா ஒருத்தனுக்கு வந்து வந்துச்சு. என்ன ரூம் பாருங்க, திங்கிங் ரூம். அதுக்குள்ளதான் ஒருத்தர் திங்க் பண்ணிருக்காரு. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பசிக்குது அப்படின்னு சொன்னா. 1 hour later. ரொம்ப நேரமா கை வலிக்குதுப்பா. எவ்வளவு நேரமாப்பா? வந்துரு. மர்க்கா சொல்லு. Hi guys, welcome to our YouTube channel. நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா ஏர் ஷோ போயிட்டு இருக்கோம். சிறப்பான சம்பவம். நம்ம இந்த இது மேக்னெட்டை தொலைத்து விட்டோம். இந்த வெரி செகண்ட் பிளாக். பையர் தான் இதுக்கப்புறம் அவ்வளோதான். ஹஸ்பண்ட் கொஞ்சம் சேட் ஆயிட்டாரு. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. சாரிப்பா. அதுக்கெல்லாம் சேட் ஆகல. அவன் எங்க இருக்கிறான்னு தெரியல. அவன் அப்பீங்களா நாங்க ஒரு ஆளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க இன்னும் வரல. தேடி வரும். சேர்க்கா சரியா சொல்லிட்டீங்க. அப்புறம் உங்க கூட நான் சேரலாம் இல்லை. சேர்க்கலாம் நல்லா தானே இருக்கு. மேபி ஒன்று கூப்பிடாம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. வந்து போயிடுறேன். பாய் பாய், போயிடு. அப்படியே வந்துடாத. ஊர்ல ஒரு சொட்ட நாய் சேர்த்து போச்சுடா. மனசு வரல எனக்கு. எங்க அக்கா நல்லா சமைக்கிறாங்கன்னு எங்க அக்கா கூட இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஏங்க முடியாது. இல்ல போய் அங்க போறாங்க பாருங்க. லெஃப்ட் இருக்கு. யாரு இருக்கு இல்லனா இப்படி காட்டாதே ப்ரோ. டேய், அது சர்வீஸ் ரோட் தான காமிச்சினுக்குது. நீ தான ரைட்ல போயினுக்குற. டேய், இது இங்க ஏதுடா லெஃப்ட்? செகண்ட் சம்பவம் இருக்கு ப்ரோ, பாருங்க. சரி பா. டோ குட் பை லெஃப்ட். இங்க போறோம்டா. இங்க எங்க? இல்ல அங்க ஒரு லெஃப்ட் இருக்கு பாருங்க. 9 minutes தான். இது யூட்டர்ன் எடுத்துட்டு சர்வீஸ் ரோட்ல போ. ஜிடியோட ஒரிஜினல் பவர். ஜிடியா? இல்ல அது நம்ம ஜிடி வாங்கியிருக்கணும். இமோஷனல் டேமேஜ். இருக்கிறதுலயே நம்ம தான் ரொம்ப ஏர்லியா பிளான் பண்ணிருக்கோம்னு பார்த்தா அந்த மாதிரி ஒரு அது என்னடா அங்க வண்டி நம்மளுக்கு இப்ப பார்க்கிங் எப்படிடா கிடைக்கும்? ரிவர்ஸ் பண்ணி வச்சுடா. இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். போகும்போது எடுக்கும்போது ஈஸியா இருக்கும்ல. அப்படியே நீ வச்சுக்கலாம். சோம்பேறிகள பல வகை இருக்குதுடா. அதுல நீ ஒரு செப்பரேட் ரகம்டா. என்னடா அந்த கூட்டம் அப்படி நிக்குது? ஓ ஷிட், மை காட். 3 பஸ் போனா தான் நமக்கு இடம் கிடைக்கும் போலயே. Look at the crowd, guys. நம்ம இந்த பஸ்க்குள்ள ஃபிட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? அடுத்த பஸ் தான். 9:30 ஷோ. மணி 10:10 ஆச்சு. 10:05 யூடியூப்ல லைவ்ல பார்த்துன்னு போகிற ஷோவை இவங்க இன்னும் நம்மளை கூப்பிட்டு போயிருக்காங்க.
10:50 9:30 ஷோ 1.5 மணி நேரம் கிட்டத்தட்ட 3 மணி என்ன பாய் என்னங்க பாய் 3 மணி நேரம் ஷோல 1.5 மணி நேரம் லேட்டா வரீங்களே பாய். இதுக்கு மேல ஒரு மனுஷன் எப்படி சீக்கிரம் கிளம்ப முடியும்? என் ஹஸ்பண்ட் வந்து என்னை விட்டுட்டு போறாரு. புரியலையே. எப்பா என்ன அடி எனக்கு தான் இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு ஜெனரல் என்ட்ரி ஹே அப்படின்னாரு. தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்குறது இப்படியா ஃப்ரீ காம்ப்ளிமெண்ட்ரி. இன்னுமே சத்தமா பேசலாம் பட் வர மாட்டேங்குது. எக்ஸாஸ்ட் ஆயிட்டோம், ஹைட்ரேட் ஆயிட்டோம். தண்ணி குடிக்கணும். இப்போ ரெஸ்பான்சிபிளா இருங்கப்பா. தண்ணி எல்லாம் குடிச்சிங்கன்னா வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி ஏதாவது போட்டுருங்க. சொல்லுவியே பூமார் அப்படின்ட்டு. பஸ் நம்மளோட யாரும் பார்க்க போறா? ஃப்ளைட் டிக்கெட் எடுங்க. ஓகே தான். இது ஃப்ரீயாவே விட்டுருக்கலாம் ஜெனரல் பப்ளிக்கு. எதுக்கு அவ்வளோ காசு கொடுத்து வந்துட்டு? அங்க பாருங்க. செம்மையா இருக்கு. அவங்க பாருங்க. எனக்கு எவ்வளவு இரிட்டேட் ஆகுது தெரியுமா? எங்க போனாலும் இந்த வடக்கு நண்பர்கள் தொழில் ரொம்ப பிரச்சனையா அவங்களாம் வராங்க, அவங்களா ரூல் பண்றாங்க, அவங்களா நிக்கிறாங்க. அங்க பாருங்க இடம் நிக்குது, ஆனாலும் இடம் விட மாட்டேன்றாங்க. கொடையை வந்து பிடிச்சிடுறாங்க. பின்னாடி மக்கள் நின்றுட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சவங்க கூட கொடையை பிடிச்சி நின்னாங்க. நம்மளாம் இப்படிதான் பாக்குறது. சிம்பிளி வேஸ்ட். வேலண்டைன் டே ஸ்பெஷல். அங்க பாரு. பர்ஃபெக்ஷன் பாருங்களேன். நைஸ், சூப்பர். ஃப்ரெண்ட்ஸ் நோ கமெண்ட்ஸ் ஆக்சுவலி. ஏன் ஷோ பார்க்க வந்தோம்?
ஏர் ஆனா ஷோ பார்க்க தான் பார்க்க முடியல. வந்தோம், பார்க்க முடியல. see the crowd, எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டி. expectation reality. reality is this. வந்ததே ஏற்கனவே 1.5 மணி நேரம் லேட்டு. நம்ம இருந்தாலும் சீக்கிரம் கிடைச்சிடும். பார்க்கலாம், எல்லாரும் அவங்கவுங்க வியூ நின்று பார்த்தாங்கன்னா எல்லாருமே பார்க்கலாம். எல்லாரும் முன்னாடி போய் சேர் போட்டு அங்கே உட்காந்துட்டாங்கன்னா பின்னாடி இருக்கிறவங்க எப்படி பார்ப்பாங்க? ரொம்ப டிசப்பாயிண்டிங். ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருக்குது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு. பட் தூக்குறானுங்களா? ஃப்ரீ ஷோவாக இருந்தால் கூட பரவாயில்ல. இது வந்து இவ்வளோ காசு கொடுத்து நாங்கள் வரோம். ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு ஆர்கனைசேஷன் பாருங்களேங்க, தொப்புக்குடின்ட்டு இருக்குது. வந்தது 11 மணி. வந்தோம், 11:30 முடிஞ்சிச்சுன்னா என்னடா கணக்கு? எனக்கு வருத்தம்பா. லெட்ஸ் பி அ ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன்ஸ். இப்போ நம்ம காசு கொடுத்து வந்திருக்கோம், ஓகே, அதுக்கு நீங்கள் எல்லாம் இந்த மாதிரி டர்ட்டி பண்ணணும்னு அவசியம் இல்லைல்ல. சாப்பிட்றோம், குப்பை தொட்டியில் போடலாம். ஆல்ரெடி இங்கே டிசப்பாயிண்டடாக இருக்குதோ, நம்ம ஷோவை வந்து ப்ராப்பராக ஃபுல்லாக பார்க்க முடியலையே, ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணலையே அப்படின்ட்டு. பட் வென் வி சி ஆல் ஆஃப் திஸ் டிஸ்ட்ரெஸ், இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் பப்ளிக். இதெல்லாம் அன்கண்ட்ரோலபிள், பட் இதெல்லாம் நம்ம ஹைஜீன்.